போய் பார்த்துக்க முடியாது. ஸோ எவ்வளோ டைம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பைக்குக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து சின்ன ஸ்க்ரூஸ் தான் வரும், இங்கே 2 மட்டும் பெரிய ஸ்க்ரூஸ் வரும். ஸோ அது நீங்கள் ரிமூவ் பண்ணும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா சின்னதில் பெருசு போட்டாலோ பெருசில் சின்னது போட்டாலோ போகாது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு உள்ளே நல்லா இருக்குது. பல மாதங்களாக நான் இதை யூஸே பண்ணல. ஸோ எல்லாமே அந்த சதர்ன் இந்தியா ரோட் ட்ரிப்புக்கு அப்புறம் ஒரு ஊட்டிக்கு போனேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நான் வண்டியை துடைக்கவே இல்லை. ஸோ கரெக்டான நேரத்தில் நான் இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு கரெக்டான டைமில் நடக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு. ஸோ இப்போ பார்க்குறீங்கள, இதுதான் வந்து என் வண்டியிலேருந்து எடுத்த இது ஸ்பஞ்சு. இதுதான் ஒரிஜினல் பிராண்ட் நியூ பஜாஜோட யூனிக் ஸ்பாஞ்சு. ஸோ இது கலரை பாருங்கள், இது கலரை பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இவ்வளோ டஸ்ட்டு இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி தான் போடணும். இது கீழே வர மாதிரி போட்டுக்கோங்க, இங்கே ஒரு திட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அழகாக உள்ளே இன்சர்ட் பண்ணி போகிற வரைக்கும் விட்டுருங்க, ரொம்ப புஷ் பண்ணாதீங்க, உடஞ்சிரும். ஸோ இது வந்து இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் பாருங்களா. ஸோ இங்கே ஒரு பள்ளம் தெரியுதா? ஸோ அந்த பள்ளம் இங்கே வர மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வச்சு ஃபிட் பண்ண வேண்டியது தான். இப்படி தான் போட்டு டைட் பண்ணி ஆகணும். பார்க்குறீங்களா, டிஸ்க் பிளேட்டுக்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக டிஸ்க் பேடோட ரிங்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த கார்னரில் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ரிங்கு, அந்த லிவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அப்படியே டிஸ்க்கு பிளேட்டுக்கு கிட்ட நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஸ்க் பேடு தேஞ்சிருக்கிறதுக்கான அடையாளம். இதுதாங்க பேசிக்காக நீங்கள் உங்கள் வண்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹோம்மேட் சர்வீஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட பைக் எப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம்னா, பேசிக்காக இந்த 2 பிரேக் பேட்ச் பார்த்துக்கோங்க, தேஞ்சிருக்கான்னு பார்த்து அதை சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டரை வந்து நல்லா காற்றடிங்க. அப்புறம் காற்று மெயின்டைனாக இருக்கா, ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு அவசியம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா எவ்ரி மந்த் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. 3000 to 4000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டிஸ்க் ஆயில் இருக்கானும் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அது வரும், கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்ரி 2 months நீங்கள் ஆயில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் அது கட்டியாக வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு முறை அப்படி தான் விட்டுட்டேன். பட் ஆனால் அது ஆயில் ஃபுல்லாகவே இந்த பிஸ்டன் ஃபுல்லாகவே, இந்த கேபிள் ஃபுல்லாகவே வந்து அந்த லாக்கேஜ் இருந்துச்சு. ஸோ அது ப்ரெஷர் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திரும்ப போடுறதுக்கே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, பேட்ரி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது லீக்கேஜ் இருக்கா பேட்ரியில், உங்களோட பேட்ரி பவர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். Hope you guys like this video. See you soon in another video.